வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கையேடு ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுடைய ஆன்சர் கீ தான் இது. 2025 நடந்த எக்ஸாமினேஷனுடைய ஆன்சர் கீ. அதாவது வந்து டைப்ரைட்டிங் இந்த போஸ்ட்டுக்கான ஸ்பெஷலாக நடந்த ஒரு எக்ஸாமினேஷனுடைய ஆன்சர் கீ. இதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆல்ரெடி வந்து 75 கேள்விகள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம 76வது வினாலேருந்து பார்க்கலாம். முதல் 2 வீடியோடைய லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். முதல் 50 வினாக்கள், அப்புறம் 51லேருந்து 75 வரைக்கும் அடுத்த வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செய்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. பதவியை விட்டு நீங்கினான். பதவியை விட்டு நீங்கினான். உண்ணப்படும் தமிழ் தேனே. உண்ணப்படும் தமிழ் தேனே. இந்த மாதிரி வந்து படும் இதெல்லாம் வந்து செயற்பாட்டு வினையில் வரக்கூடியது. ஸோ இது எல்லாமே சென்டென்ஸ் வந்து நமக்கு தவறாக தான் இருக்குது. செய்வினை வாக்கியம் கிடையாது. கருத்தை பதிவு செய்தான். இதுதான் வந்து ஒரு செயலை செய்யக்கூடிய அர்த்தத்தில் வரக்கூடியது. கருத்து பதிவு செய்யப்பட்டது. இதுவும் வந்து பட்டது என்பது எல்லாமே வந்து செயற்பாட்டு வினையில் வரக்கூடியது. ஸோ ஆன்சர் சி. சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உறுதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள். இது வந்து முல்லைப்பாட்டில் இடம்பெற்றிருக்க ஒரு பாடல் வரி. 10th தமிழ் புக்கில் நமக்கு இருக்கும். சிறுதாம்பு தொடுத்த பசலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்டார்ட் ஆகும். 10th புது புத்தகத்தில் இருக்கக்கூடியது முல்லைப்பாட்டுடைய அடிகள் தான் இது. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, முன்னாடிலாம் வந்து இந்த பாட்டை கொடுத்துட்டு இந்த பாட்டுடைய அடிகள் எதில் இடம்பெற்றிருக்கு, இல்லை ஆசிரியர் யார், அது மாதிரி தான் வந்து நமக்கு கேட்பாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி பாடல் வரியை கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, இலக்கண குறிப்பு உறுதுயர் என்பதற்கான இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா வினைத்தொகை. பகைக்கொளல் இலக்கண குறிப்பு தருக. பகையை கொளல் 2ஆம் வேற்றுமை உருபு ஐ வந்து இந்த இடத்துல மறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து 2ஆம் வேற்றுமை தொகை. அறுகோணம் அதாவது வந்துட்டு நமக்கு ஒரு அளவை குறித்து வரக்கூடியது. வடிவம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சுனாலே நம்ம பண்பு பெயர்னு சொல்லிடலாம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அறுகோணம் அப்படின்றது இப்போ 6 பக்கங்களும் இருக்கிறதுனால அறுகோணம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதனால தான் அதை நம்ம அப்படி சொல்கிறோம். சரிங்களா? 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து வடிவ பண்பு பெயர். இந்த அறுகோணம் என்பது பண்பு பெயர்னு தெரிஞ்சால் மட்டும் பார்த்தாது. அது எதனால் குறிப்பிடுறாங்க, 6 என்பதை வந்து மென்ஷன் பண்ணி 6 எண்கள் கொண்டு நமக்கு அந்த கோணம் வந்து சேர்க்கப்படுது. அதனால் இது வந்து வடிவ பண்பு பெயர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சேரர்களின் நாடு குடநாடு எனப்படும். சேரர்களுடைய நாடு குடநாடு. அடுத்து எல்லா டிஎன்பிஎஸ்சி கொஷின்லையும் ஒரு கேள்வி வந்து கட்டாயம் இடம்பெறுது. இந்த அகரவரிசைப்படுத்துக ரொம்ப எளிமை தான், எல்லாருமே எழுதிடலாம். ஆனால் வந்து சில பேர் இதுலேயும் வந்து தவறு பண்ணுறதுக்கு காரணம் நம்ம இது ரொம்ப எளிமைன்னு விடுறதுனால மட்டும்தான். ஸோ நம்ம இப்போ உழவு, மண், ஏர், மாடு. ஸோ இது தவறு. ஃபஸ்ட்டு வந்து உழவு, அதுக்கப்புறம் ஏர் வரணும். ஸோ இது இல்லை அப்படின்னும்போது இந்த விஷயம் தவறு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா மண், மாடு, ஏர், உழவுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு தான். உழவு, ஏர் வந்துருச்சு. அப்புறம் மண்ணுக்கு அப்புறம் தான் மா வரும். ஸோ இதுதான் சரியான விடை, ஆப்ஷன் சி. கீழ்கண்ட வேறு சொல்லிலிருந்து தொழில் பெயரை உருவாக்குக. வேறு சொல் வந்து வாழ்க்கைக்குரிய வேறு சொல் என்ன, வாழ். ஸோ இதுதான் வந்து தொழில் பெயர். இந்த இடத்துல வாழ்த்த பெயரெச்சம், வாழ்த்து வினையெச்சம், வாழ்ந்தான் வினையால் அணையும் பெயர். ஸோ வாழ்க்கை என்பது தொழில் பெயர். உலகம் என்னும் தமிழ்ச்சொல்லின் வேறு சொல் உலகு. உலகம் என்னும் தமிழ்ச்சொல்லுடைய வேறு சொல் உலகு. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். வானம் என்பது ஆகாயத்தை குறிக்கக்கூடியது. இந்த வானம் என்பது வான வேடிக்கை, வெடி இவற்றை குறிக்கக்கூடியது. கன்வெக்ஷன் என்னும் தமிழ் என்ற சொல்லின் தமிழ்ச்சொல் தண்டனை என்பதுதான் இதற்கான சரியான பொருள். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. நேற்று தென்றல் காற்று அடித்தது, காற்று வீசியது. அதாவது இந்த இடத்துல வந்து என்னென்னா, நமக்கு மரபு பிழை அடித்ததுன்னு சொல்கிறது தவறு.
காற்று வீசியது என்பதுதான் சரியானது. காற்று அடிக்குதுன்னு நம்ம பேச்சுவார்த்தையில் பேசக்கூடியது, ஆனால் அது தவறு. காற்று வீசுகிறதுன்னு தான் நம்ம சொல்லணும். பொருந்தா சொல்லை கண்டறிக. கலிப்பா, வஞ்சிப்பா, வெண்பா, காஞ்சிப்பா. பாவகைகளில் வரக்கூடியது கலிப்பா, வஞ்சிப்பா, வெண்பா இதெல்லாமே பாவகைகளில் வரக்கூடியது. காஞ்சிப்பா என்ற பா அப்படி ஒரு வகை கிடையவே கிடையாது. பொருந்தா சொல்லை கண்டறிக. மூடுபனி, மூடுபனி, மூடும் பனி, மூடுகின்ற பனி வினைத்தொகை. தடவரை, தட சால என்றாலே அது வந்து உரிச்சொற்றொடரில் வரக்கூடியது. வெந்து, வெந்து என்பது வினையச்சம், வெந்த பெயரச்சம். மூதூர் பண்பு பெயரில் வரக்கூடியது, தொழில் பெயர்னு சொல்கிறாங்க, அதனால் இது தவறு. மற்றொன்று என்ற சொல்லை பிரித்து நிலைமொழி எவ்வகை தொடர் என்பதை காட்டுக. மற்றொன்று, மற்று கூட்டல் ஒன்று, மற்று கூட்டல் ஒன்று அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த மற்று என்பது இடைச்சொல் தொடர், இடைச்சொல் தொடர். கார்காலம் என்பது கார்காலம், அதாவது வந்துட்டு நமக்கு ஐவகை நிலங்களில் நமக்கு சிறுபொழுது பெரும்பொழுது அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் பெரும்பொழுதுகளில் பார்த்தோன்னா கார்காலம், குளிர்காலம், முன்பனி, பின்பனி, இளவேநீர், முதுவேநீர் அப்படின்னு சொல்லி 6 வகையான காலங்கள் உண்டு. அதில் வந்து ஆவணி, புரட்டாசி என்பது கார்காலத்தை குறிக்கக்கூடியது. சித்திரை, வைகாசி இளவேனில் காலத்தை குறிக்கக்கூடியது. ஆனி, ஆடி, ஆனி, ஆடி, ஆனி, ஆடி வந்து நமக்கு எதில் குறிக்கக்கூடியதுன்னா முதுவேனில் காலத்தை குறிக்கக்கூடியது. மார்கழி, தை முன்பனி காலம், மாசி, பங்குனி பின்பனி காலம். ஐப்பசி, கார்த்திகை, ஐப்பசி, கார்த்திகை இந்த 2 காலமும் எதை குறிக்கக்கூடியதுன்னா குளிர்காலத்தை குறிக்கக்கூடியது. ஸோ இதுதான் வந்து இந்த 6 அதாவது பெரும்பொழுதுகளையும் வந்து சிறுபொழுதுகளையும் வந்து நம்ம இந்த மாதங்களோட பிரித்து ஒப்பிட்டு கூறக்கூடியது. நாகபஞ்சமி கதை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். நாகபஞ்சமி அப்படின்றது எந்த நூலுடைய அடைமொழி பெயர்னு கேட்குறாங்க. நாககுமார காவியம், நாககுமார காவியம். பொறுத்துக. சிலம்பு, சிலம்பு என்பது காலில் அணிவது. குழை காதில் அணிவது. சுட்டி நெத்தியில் அணிவது. அரைஞான் இடையில் அணிவது. அரைஞான் என்பது இடையில் அணிவது. பாரதி நாளை வருவான், பாரதி நாளை வருவான், பாரதி நாளை வருவான் என்பது செய்தி தொடர். எவ்வளவு உயரமான கோபுரம் உணர்ச்சி தொடர். கவிதா உரை படித்தால் செய்வினை தொடர். என் அண்ணன் நேற்று வந்தான் செய்தி தொடர். சரி, என் அண்ணன் நேற்று வந்தான் என்பது தன்வினை தொடர். செய்தி தொடர் என்பது தான் பாரதி நாளை வருவான் என்பது தான் செய்தி தொடர். ஸோ கடைசியானதுக்கு என்னென்னா 3. ஸோ 2, 4, 1, 3 என்பது தான் சரியான விடை. வினாவை கண்டறிக. கடைக்காரரிடம் கடையில் தக்காளி உள்ளதா என்று வினவுதல். கொளல் வினா, கொளல் வினா. கடைக்காரரிடம் கடையில் தக்காளி உள்ளதா என்பது கேட்குறதுக்கு ஒரு பொருள் வந்து கடையில் இருக்கா என்பதற்கு நம்ம கேட்குறது கொளல் வினாவில் வரக்கூடியது. கொடை வினா, ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு நம்ம கொடையாக அழிக்க போகிறதுக்கு முன்னாடி கேட்குறது வினா தான் வந்து கொடை வினா. அரியா வினா, ஒரு கேள்விக்கு பதிலே எனக்கு தெரியாது, அதை நான் கேட்கக்கூடியது அரியா வினா. எனக்கு ஒரு செயலை செய்யறதுக்காக நான் வந்து இதை செய்வியா அப்படின்னா கேட்குறேன் அப்படின்றது ஏவல் வினா. ஒரு விஷயத்தை ஏவறதுக்காக நம்ம ஒரு வினாவா அந்த செயலை செய்ய வைக்கிறதுக்காக நம்ம ஒரு வினாவாக கேட்கக்கூடியது ஏவல் வினா. வட்டம், இப்பெயர் சொல்லின் வகையினை கண்டறிக. வட்டம் என்பது இது வந்து பண்பு பெயரை குறிக்கக்கூடியது, பண்பு பெயர் சொல். அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. கடும்பு, கூத்தர், வயரியம், வெந்து, வேவை, வெந்து, வேவை. ஆப்ஷன் பி. வை என்னும் ஓர் எழுத்து சொல்லின் பொருள் புல். வை என்னும் ஓர் எழுத்து சொல்லின் பொருள் வந்து புல். சரியான எதிர்மறை சொல்லால் நிரப்புக. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். இதுதான் வந்து எதிர்மறை சொல், ஆனால் இதுதான் வந்து உண்மையும் கூட, மணிமேகலை நூலுடைய உண்மையான ஒரு அர்த்தமும். விசனம் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். விசனம் என்றால் கவலை, கவலை என்றால் மகிழ்ச்சி. ஒரு மொழியில் பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய கூறு உருபன். ஒரு மொழியில் பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய கூறு உருபன்.
ஓகே, நம்ம இப்போ தமிழில் இருந்த 100 வினாக்களுமே பார்த்தாச்சு. 3 வீடியோக்களை பார்த்துருக்கோம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி கையேடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.